வணக்கம். புராணங்களில் வரக்கூடிய, இதிகாசங்களில் வரக்கூடிய, காப்பியங்களில் இடம்பெறக்கூடிய சில கேள்விகள் இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இதுக்கான விடையை முழுக்க முழுக்க 2 + 2 = 4 அப்படிங்கிற அளவு சொல்ல முடியல. ஆனால் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணி சொல்லலாம். மகாபாரதத்தில் தர்மன் சூதாட ஒத்துக்கிட்டது ஏன்? சூதாடினது ஏன்? நாட்டை வச்சு ஆடினது ஏன்? உடன் பிறந்த தம்பிமாரை வச்சு ஆடினது ஏன்? அதெல்லாம் காட்டலாம். மனைவியை நம்பி வந்த பெண்ணை, ஒரு நாட்டின் இளவரசியாகிய அந்த துருபதன் மகளை துட்ட தூய்மன் உடன்பிறப்பைன்னு பாரதியார் சொல்லுவார் பாருங்க. அது மாதிரி அவளை போய் சபை நடுவே வர வச்சது ஏன்? இத்தனை ஏன்களுக்கு நடுவில் இதை ஏன் தர்மம் பண்ணா? இந்த கேள்வி நமக்கு அதிர்ச்சியை உண்டாகுது. இதை மாறுதலாக சொல்கிறவங்க கூட எப்படி சொல்கிறாங்க? ஆண்களை எப்பவும் நம்பக்கூடாது, ஏன் மனைவியை பணம் வச்சு ஆடிடுவான் தர்மனை போல, அல்லது ஹரிச்சந்திரன் மாதிரி மனைவியை விட்டுருவாங்க, அதாவது விலைக்கு விற்றுட்டாங்க, நலன் என்பவன் தமையந்திய காட்டுக்கு நடுவில் பிரிஞ்சு போயிட்டான். பாருங்கள், 3 வகையாக இது அந்த கூத்தில் வர்ற கோமாளி கேள்வி கேட்பான். இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன காரணம் இருக்கு? இதில் பெண் பாதிக்கப்பட்டிருக்கால அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் நடக்கதாங்க செய்யும். காலம் என்பது தான் இதுக்கெல்லாம் காரணம். எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு கேள்வி எழுப்புவது சுலபம், அதற்கான விடையை யார் இதற்கு தருவார்கள் என்றால் அந்த படைப்பாளி தான் தர வேண்டும். எப்படி? இதற்கான விடையெல்லாம் படைப்பாளியாகிய வியாசத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்னா, அவர் பாத்திரங்கள் மூலமோ அல்லது வேறு நிகழ்வுகள் மூலமோ இதற்கு அவர் விடை சொல்வார். எப்படி? ஒரு நாள் நாரத மகரிஷி தர்மனை சந்திக்க வருவதாக ஒரு கதை நான் பார்த்தேன். நாரதர் எப்போ வருவார், எப்படி வருவாருன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடுவார். அவர் அந்த காலத்தில் பெரிய ஊடகவியலாளர் அவர் தான். அதாவது இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய எழுத்து ஊடகம், காட்சி ஊடகம், ஒலி ஊடகம் எல்லாமாக சேர்ந்த அவர் எந்த நேரத்துலையும் எங்கே வேணாலும் இருப்பார். பிரம்மா சரஸ்வதியினுடைய மகன் அவர். பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படிங்கிற அந்த தன்மையை கொண்டவர் அவர். இவர் தர்மனை சந்திக்கிறார். இந்த கதை நமக்கு பாரத பாடல்களில் இருக்கான்னா அது தனிப்பட்ட முறையில் தெரியலை, ஆனால் செவிவெளி கதைகளாக இருக்குது. அந்த உடனே தர்மன் வரவேற்கிறான். அவங்க கொஞ்சம் தனித்து பேசுகிறாங்க 2 பேரும். அப்போ தர்மா, உன்னால் இந்த குருகுலத்துக்கே மிகப்பெரிய துன்பம் விளைய போகிறது அப்படிங்கிறார் அவர். இதை சொன்ன உடனே தர்மன் நடுங்கி போகிறான். ஏன்னா அவன் நல்லவன், தர்மத்திலிருந்து ஒருபோதும் விலகாதவன். என்னால் நடக்குமா? நான் யாரோடையும் எப்போதும் சண்டையிடுவதும் இல்லை, யார் சண்டைக்கு வந்தாலும் நான் பொறுத்து போய் விடுவேனே அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை, இதுதான் உண்மை சொல்லிட்டு, இதை நான் உனக்கு அறிவிக்கவே வந்தேன்ட்டு போயிடுறார் அவர். இதை இன்னொரு வெர்ஷன்லையும் சொல்லுவாங்க. அதாவது தர்மன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் ஒரு கொடூரமான உருவம் தோன்றி, உன்னால் உன்னுடைய குலம் அழிந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அவன் பார்க்குறான். அப்போ அன்னைக்கு அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். என்ன அப்படின்னா, நாம் யாராவது பேசுகிறப்ப மறுத்து பேசினாலோ அல்லது மாறுபட்ட கருத்தை சொன்னாலோ தானே சண்டை வரும், போர் வரும். அதனால் இனிமேல் நம்ம எதையுமே மறுக்க வேண்டாம் என்று தனக்குத்தானே ஒரு முடிவு எடுத்துக்கிறான். இது அவனுடைய தம்பிமார்கள் யாருக்கும் தெரியாது. இதையெல்லாம் அறிந்த ஒருவர் யார் என்றால் அவர்தான் கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு தெரியும், விதுரனுக்கு தெரியும், பீஷ்மருக்கு தெரியும். இப்போ இந்த முடிவுக்கு பிறகு, இதுக்கு பிறகுதான் அந்த சோதனைகள் தொடர ஆரம்பிக்குது. என்ன சோதனைகள்? இவங்க தங்களுக்குரிய நாட்டை பிரித்து தர வேண்டும் என்று கேட்க, அப்போது யாருக்கும் பயன்படாத காண்டவவனம் என்ற பகுதியை இவர்களுக்கு ஒதுக்க, அந்த காண்டவவனத்திலே நெருப்பு மூட்டி அதை மாற்றி பிரம்மாண்டமான நகராக, மக்கள் வாழ்வதற்கேற்ற நகரமாக மாற்றி காட்டிய பஞ்சபாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்று பெயரிட்டார்கள்.
அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்லி, இந்தியாவின் தலைநகரமாகிய டெல்லி. இந்த இந்திரபிரஸ்த நகரை உருவாக்குவதற்கு அவர்கள் அஸ்வமேத யாகம் செய்து வெற்றிகளை பெற்றுத்தான் அதை செய்கிறாங்க. இப்படி செல்வ நிலையை பார்த்து துரியோதனன் போனவன் அதை கவர நினைக்கிறான். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மாமன் சொல்படி, சகுண்டு சொல்படி கேட்டு இவர்களை சூதாட அழைக்கிறான். யாரை அனுப்புகிறான்? விதுரனை அனுப்புகிறார்கள். திருதராஷ்டிரனும் துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து விதுரனை அனுப்புகிறார்கள். பாண்டுவின் புதல்வர்கள் திரௌபதியோடு அஸ்தினாபுரம் வருகை தருவதற்கான அழைப்பினை வேண்டி நீயே அவ்விடம் செல்ல வேண்டும். விதுரன் வந்து உங்களை மண்டபம் காண வர அழைக்கிறார்கள், அங்கு சூதாட்டம் உண்டு என்று உண்மையை சொல்லுகிறார். யுவராஜர் துரியோதனன் தம்மோடு சேர்ந்து சூது விளையாடுவார். இப்போது போக வேண்டாம் என்று எல்லோரும் தடுக்கிறார்கள். ஆனால் தர்மன் இதனால் ஏதேனும் தீமை வந்துவிடுமோ என்று நினைத்து தான் கண்ட கனவு, நாரதர் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் வைத்துக்கொண்டு யுத்தம் இதனால் மூள வேண்டாம் என்று தம்பிமாரை சமாதானப்படுத்துகிறான். அழைத்து வர சொன்னது பெரியப்பா, அழைக்க வந்தது சித்தப்பா, போகாமல் இருந்தால் அது முறையாகாது என்று சொல்லி போகிறார். அப்படி அவர் போகிற போது கூட பாரதியார் தன்னுடைய பாஞ்சாலி சபத்தில் சொல்லுவார், நரிவகுத்த வளையினிலே தெரிந்து சிங்கம் நலிவு விழும், சிற்றரும்பால் யானை சாகும், வரிவகுத்த உடற்புலியை புழுவும் கொள்ளும், வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவார். அங்கே போயும் அவன் சரி நீ சூதாடுறேன்னா பொருள் உன்ட்ட ஏதுன்னு சகுனிகிட்ட கேட்குறாரு தர்மன். நான் ஆடுவேன், என் மருமகன் துரியோதனன் பொருள் வைப்பான், இது என்ன ஆட்டமுறை சரியில்லையே என்று சொன்னான். ஆனால் மறுக்கலை, விளையாட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஒவ்வொன்றா இழக்கிறான். பிறகு நாட்டை இழக்கிறான், தம்பிமாரை இழக்கிறான். பாஞ்சாலி சபைக்கு கொண்டு வரப்படுகிறாள். பிறகு எல்லாம் நடக்குது, யுத்தமும் நடக்குது. இவன் தவிர்க்க பார்த்தாலும் விதி தன் வேலையை செய்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிலவற்றை தவிர்த்து விடலாம், தள்ளி போய்விடலாம் என்று நினைத்தாலும் கூட அந்த விதி நம்மை நோக்கி வரத்தான் செய்யும். ஆனாலும் விதியை வள்ளுவர் சொல்வது போல ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு ஜெயித்து காட்டி தர்மம் வெல்லும் என்ற எண்ணத்தோடு நாம் செயலாற்ற வேண்டும். இது போன்ற அரிய செய்திகள் புராணங்களில் இதிகாசங்களில் இருக்கின்றன. தேடி பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.